வணக்கம். இந்த வீடியோவில் KFC, மீட் அண்ட் ஈட் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய கிறிஸ்பியான அந்த சிக்கன் டோனட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்து ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஊர் சிக்கன் வடை மாதிரி தான். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கக்கூடிய நேரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். இந்த சிக்கன் டோனட் செய்யறதுக்கு எலும்பில்லாத சிக்கன் பீசஸ் எடுத்து அதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். எனக்கு டைரெக்டாக போன்லெஸ் சிக்கன் பீஸ் கிடைக்கல, அதனால் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த 250 கிராம் சிக்கனை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம சின்னதாக கட் பண்ணாதான் இது நல்லா மையாக அரைஞ்சி வரும், இல்லைன்னா திட்டாக சிக்கன் பீஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கோம், அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 250 கிராம் சிக்கனுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சரியாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன கேரட்டுக்கு பதிலாக நம்ம குடமிளகா கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட வெறுமனே பூண்டு மட்டும் விழுதா இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட ஒரு ப்ரெட்டை சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கிறோம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமாக வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் திட்டாக இல்லாத மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியை விட்டு ஓட விடணும், அப்போ தான் நல்லா அரைஞ்சி வரும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க சிக்கனை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டு இதை மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கணும். நம்ம உடனே கூட டோனட் செய்யலாம், ஆனால் உடனே செஞ்சோன்னா கரெக்டான ஷேப்பில் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஆயிரும். அப்போ நல்லா ஷேப்பாக அழகாக கிடைக்கும் கடைகளில் இருக்கிற மாதிரி. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் நல்லா டைட்டாக ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஐஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். லைட்டாக கை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அதெல்லாம் உடஞ்சி கரெக்டாக வந்துடும். அப்புறம் ஒரு முட்டையை எடுத்து நம்ம அடித்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது சிக்கனை நம்ம டோனட் மாதிரி எடுத்துகிட்டு டிப் எடுக்கிறதுக்காக இந்த முட்டை. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க சிக்கன்லேருந்து கொஞ்சம் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வடை தட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம மெதுவடை செய்வோம் இல்லைங்களா, உளுந்து வடை, அதே மாதிரி அதே சைஸில் தான் செய்ய போகிறோம். விறகுலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நடுவில் ஹோல் போட்டோன்னா நம்ம மெதுவடை மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக ஓட்ட வந்துடும். நமக்கு சிக்கன் அப்படிங்கிறனால ஈஸியாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். எண்ணெய் தொட்டு நல்லா அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டோனட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா டோனட்ஸோட வெளிப்பகுதியை நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் வச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் விரல்களை வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டில் மூடி, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் கூட அதை நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு அழகாக ஹோல்ஸ் கிடச்சிரும். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஹோல்ஸே வேணாம், எனக்கு நார்மலாக கட்லெட் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா ஹோல்ஸ் போடாமல் நார்மலாக கட்லெட் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் சேம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா டோனட்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோனட்ஸ் எல்லாத்தையும் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் திரும்ப நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு நல்லா டைட்டாக ஆயிரும், ஷேப் எதுவும் மாறாமல் இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த டோனட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக இறுகி இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் அல்லது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரீசரில் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க 1/4 கிலோ சிக்கனுக்கு எனக்கு 7 டோனட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா மிதமான அளவு சூட்டில் இருக்கணும். ஹையாக இருந்துச்சுன்னா இது சீக்கிரம் கருகிரும். 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் அப்படிங்கிறனால கொஞ்சம் வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் எடுத்துக்கும். மிதமான தீயில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நமக்கு ரெடியான சிக்கன் டோனட்ஸை எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் அல்லது சில்லி சாஸோடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது சிக்கனோட வாசமே வராது. யாருமே இது சிக்கன் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிது ஹேண்ட் கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.